எடுத்து செல்ல முடியவில்லை மனிதத்தின் அன்பை. நெருக்கடியில் உதவிய அந்த கைகள் நம் இதயத்தில் என்றும் நிற்கும். நன்றி சொல்லும் இதயம்தான் உண்மையான செல்வம். அன்பை விதைக்கும் விதை வெள்ளம் போல் பரவட்டும் நம் அன்பும் நன்றியும். அதுவே மனிதனின் வெற்றி. வரப்போகும் இயற்கை சீற்றங்களிலும் பற்றும் பாசமுமே மனிதத்தை உலகிற்கு பறைசாற்றும் என்பதை ஒன்றிணைந்து உணர வைக்க வருகிறார்கள். சிறு வயதில் நம் பள்ளி பருவத்தில் நாம் கேட்கும், பார்த்தும் எதிர்நோக்கும் ஒரு கேள்வி உண்டு. அது, நீ ஹிந்துவா, கிறிஸ்டினா அல்லது முஸ்லிமா? அப்பொழுது அதை ஒரு பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த கேள்வி நாமும் அறியாமல் நமக்குள்ளே ஒரு மதிலை கட்டத் தொடங்கியிருந்தது. டிசம்பர் 12, 2016. ஆம், வர்தா புயல் நம் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டது. அன்றைய நாளின் நிகழ்வுகளை ஒரு சிறு தொகுப்பாக உங்கள் கண்முன். நீரவாய் தெளிவாய் மாறுமி வச்சனம் சிந்தித மொடுவில் வந்திடும் சத்தியமாய் புள்ளிலுறங்கும் அருள் விழிகே புகழந்திருமுண்டரு நேர்வழி தேடுவதஞ்சில தேருகளது வழி போக தேடாம் வீரரே ஏதொரு ஜன்மவும் ஓரோரோ விதி வேறுகையானது மாற்றிட ஆயுதமாகி கினாவுகளுண்டவ காண தேடாம் வீரரே. மழை எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒன்று. ஆனால் அந்த நாளில் பெய்த கனமழை மகிழ்ச்சியை அல்ல, பயத்தை மட்டுமே பரவ செய்தது. வானம் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தியது. வீடுகள் தண்ணீரால் மூழ்கின. மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற அங்கும் இங்கும் ஓடின. என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று அறியாமல் அலைந்தனர். பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், ஜாதி, உயர்வு தாழ்வு எதற்கும் அங்கே இடமில்லை. எல்லோரும் ஒரே படிக்கட்டில் அமர்ந்து ஒரே கூரையில் உட்கார்ந்து ஒரே பயத்தில் நடுங்கினர். உயிரை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்ற நம்பிக்கை இழந்த அந்த தருணம், அது ஒரு மறக்க முடியாத நொடி. அந்த நொடி கைகள் இறுக்கமாக ஒன்றோடொன்று பின்னிக் கொண்டிருந்தன. அங்கு கிறிஸ்துவர், ஹிந்து, முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லை. கருப்பு வெள்ளை என்ற வித்தியாசம் இல்லை. எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்தனர். அந்த மழை நம்மை சோதித்தது. ஆனால் அந்த சோதனையில் நம்மை மனிதர்களாக ஒன்றுபட செய்தது. இந்த பணியில் நமக்கு நிறைய உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நம் தமிழ்நாட்டில் வாழ்வதால் தான் எத்தனை புயல்களை நாம் கடந்து வந்தாலும் நம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாழ்க தமிழகம், வளர்க அதன் புகழ்.